ஸோ காய்ஸ், நம்மளோட மோஸ்ட் அவைட்டட் ஸ்டார்பக்ஸ் வந்தாச்சு. ஸ்டார்பக்ஸ் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தீம்ல இருக்கும். பட் இங்க பாருங்க என்ன மாதிரி தீம்ல வச்சிருக்காங்கன்ட்டு பாருங்க. இது வந்து ஒரு சைட் ஆஃப் ஸ்டார்பக்ஸ் பாருங்க. இது வந்து த மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் சரி அது விடுங்க. இது வந்து மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஸ்டார்பக்ஸ். இங்க வந்து எவ்வளவு க்ரௌடடா இருக்குன்னு மட்டும் பாருங்க, நான் காமிக்கிறேன். நம்மளால இந்த சைடு போகவே முடியல, சுத்தி தான் வரணும் மாட்டுக்கு. இதுதான் ஸ்டார்பக்ஸ் பாருங்க. எப்படி பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க. மேல பாருங்க தென்னங்கீத்து போட்டிருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் ஆல்ரெடி எல்லாரும் வந்து ஓவர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஸ்டார்பக்ஸ் உட்காந்து சாப்பிடும் போது 400 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒரு காஃபி சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பட் இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு ஒன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்ம காஃபி வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து குடிக்கலாம். உள்ள போய் காஃபி வாங்குவோம் வாங்க. In this torn up town, we're fighting for you to come back home soon. The family's missing you. Guys, நம்மளோட ஆர்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பானிஷ் லாட்டே கிராண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நைஸ் வியூ பாருங்க. இந்த ஸ்டார்பக்ஸ் ஒட்டி வியூ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம காஃபி வாங்கிட்டு இங்கே உட்காந்து காஃபி குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே பெரிய டீலே. பாருங்க எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்ட்டு. நான் எங்கே போய் உட்கார்றது? ஸோ ஸ்டார்பக்ஸ் வாங்குறதே எதுக்குன்னா இந்த நேமோட எழுதி கொடுப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட Creek View Starbucks is ready for 26 dirhams. எப்படி? வேற லெவல்ல இருக்கு கைஸ். நம்ம வந்து அந்த சேரை திருப்பி போட்டாச்சு. பாருங்க வியூ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த வியூல ஒரு காஃபி ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு குடிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஸ்டார்பக்ஸில் காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ அல்ஃபகிதி நெய்பர்ஹுட்டை இன்னும் டீப்பராக சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே கடை தான். அது வந்துட்டு அந்த பழைய காலத்து பில்டிங்கில் இருக்கிற கடைகள். ஆனால் some of the பில்டிங்ஸும் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து ஒரு கஃபே இல்லை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா கஃபேயுமே இந்த மாதிரி இந்த க்ரீக்கோட வியூவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கடை பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே சாப்பிட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.